டிபி எடுகேஷன் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் இப்பொழுது ஃபயர்பேஸ் அண்ட் ஃப்ளட்டருடன் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் முன்னருள்ள செக்ஷன்ஸ் 3லும் எவ்வாறு எம்முடைய அப்ளிகேஷன்ஸ் 2ஐயும் கன்ஃபிகர் செய்வது என்று கதைத்திருந்தோம். நாங்கள் இப்பொழுது ஃபயர்பேஸிலிருந்து வழங்கும் ஆரம்ப ப்ராடக்ட் பற்றியே பார்க்க போகின்றோம். எமக்கு ஃபயர்பேஸிலிருந்து கிளவுட் ஃபயர்ஸ்டோர் என்று டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் ஒன்றை வழங்குகின்றார்கள். நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் மற்றும் ரிலேஷனல் டேட்டாபேஸ் இடையே இருக்கின்ற வேறுபாட்டினை தெளிவாக விளக்குகின்றேன். எமக்கு இப்பொழுது ஃபயர்பேஸில் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் மற்றும் மிக புதிய ரிலேஷனல் டேட்டாபேஸினையும் யூஸ் செய்ய முடியும். அந்த ப்ராப்பர்ட்டி இப்பொழுது ஃபயர்பேஸுடன் இன்டிகிரேட் ஆகி இருக்கின்றது. நாங்கள் இந்த கிளவுட் ஃபயர்ஸ்டோர் என்றால் என்ன, எவ்வாறு இதில் டேட்டா ஸ்டோர் செய்கின்றார்கள், கலெக்ஷன் என்றால் என்ன, டாக்குமெண்ட் என்றால் என்ன என்று பார்ப்போம். எம்மால் இந்த விடயங்கள் தெளிவாகாமல் கிளவுட் ஃபயர்ஸ்டோரினை யூஸ் செய்ய முடியாது. ஆரம்பத்தில் இந்த டேட்டாபேஸின் ஆர்கிடெக்சர் எவ்வாறு இருக்கின்றது என்று பார்ப்போம். உங்களுக்கு நாங்கள் ஃபயர்பேஸில் உள்ள டேட்டாபேஸ் ஒன்றை யூஸ் செய்கின்றோம் என்று பார்த்தோம். உங்களுக்கு நாங்கள் ஃபயர்ஸ்டோர் என்ற டேட்டாபேஸுடனே வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் இப்பொழுது இந்த ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸினை ஆக்டிவேட் செய்வோம். எமக்கு இப்பொழுது ஃபயர்பேஸிலிருந்து டேட்டாபேஸ் ஒன்று தேவைப்படுகின்றது. அந்த டேட்டாபேஸ் ஃபயர்ஸ்டோர் ஆகும், அல்லது கிளவுட் ஃபயர்ஸ்டோர் என்ற டேட்டாபேஸினையே செட்டப் செய்ய போகின்றோம். ஆரம்பத்தில் இந்த டேட்டாபேஸினை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். நீங்கள் இங்கு பில்ட் என்ற டேப்பிற்கு வந்து ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸிற்கு செல்லலாம். நீங்கள் ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸ் என்று மேலே கிளிக் செய்யுங்கள். எமக்கு இப்பொழுது டேட்டாபேஸ் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் ஃபயர்ஸ்டோரினை யூஸ் செய்யும் பொழுது டேட்டாபேஸ் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டி இருக்கும். நான் இங்கு கிரியேட் டேட்டாபேஸ் என்பதை மேலே கிளிக் செய்கின்றேன். அடுத்து அவர்கள் டேட்டாபேஸ் ஐடியினை டிஃபால்ட்டாக ஃபெச் செய்து வைத்திருக்கின்றார்கள் மற்றும் உங்கள் லொகேஷனை பிக் செய்ய வேண்டும். இங்கு கிளவுட் ஸ்டோரேஜில் சேவ் ஆகும். அதாவது உங்களுக்கு கிளவுட் சர்வீஸில் மிகவும் அருகில் இருக்கின்ற இடத்தை இங்கிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். நாங்கள் இலங்கையில் இருப்பதால் இந்தியாவில் இருக்கின்ற ஒன்றை யூஸ் செய்தால் சிறந்ததாகும். நாங்கள் மும்பையினை தேர்ந்தெடுப்போம். அடுத்து நெக்ஸ்ட் என்பதற்கு செல்லுங்கள். அடுத்து இங்கு மிகவும் முக்கியமானதாகும். உங்கள் டேட்டாபேஸில் ப்ரொடக்ஷன் அண்ட் டெஸ்ட் மோட் என்று 2 மோட்ஸ் இருக்கின்றன. அதில் நாங்கள் டெவலப்மெண்ட் செய்யும் பொழுது பெரும்பாலான நேரம் டெஸ்ட் மோடிலிருந்தே இவற்றை செட்டப் செய்கின்றோம். அதே போன்று நாங்கள் அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷனிற்கு அனுப்பும் பொழுது கட்டாயம் ப்ரொடக்ஷன் மோடிற்கு அப்டேட் செய்து ரூல்ஸினை அப்டேட் செய்தே ப்ரொடக்ஷனிற்கு அனுப்ப வேண்டும். நான் ஃபயர்பேஸில் ரூல்ஸ் பற்றியும் உங்களுக்கு தனியான செக்ஷன் ஒன்றை எடுத்து தெளிவுபடுத்துகின்றேன். நாங்கள் இப்பொழுது டெவலப் செய்யும் போகின்றோம் என்பதால் நீங்கள் இங்கு டெஸ்ட் மோடிற்கு டிக் செய்து கிரியேட் செய்யுங்கள். நாங்கள் டெஸ்ட் மோட் இல்லாமல் ப்ரொடக்ஷனை செலக்ட் செய்தால் ரூலினை எடிட் செய்ய முடியும். இங்கு சற்று நேரம் ஆகும். இப்பொழுது எம்முடைய கிளவுட் ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸ் கிரியேட் ஆகின்றது. இப்பொழுது எம்முடைய கிளவுட் ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிவிட்டது. உங்களுக்கு இவ்வாறான UI கிளவுட் ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸில் இருக்கும். எம்மால் நாங்கள் இதற்குள்ளே கிரியேட் செய்யும் டாக்குமெண்ட் டேட்டாபேஸினை பார்க்க முடியும். எமக்கு இந்த செக்ஷன் டேட்டாபேஸில் டேட்டாக்களை பார்க்க முடியும். உங்களுக்கு இங்கு query builder என்றும் இருக்கின்றது. நான் இங்கு க்ளோஸ் செய்கின்றேன். உங்களுக்கு query builderடன் எவ்வாறு வேலை செய்வது என்று அடுத்து தெளிவுபடுத்துகின்றேன். ஆரம்பத்தில் இங்கு டேட்டா பாயிண்ட்ஸ் சிலவற்றை மேனுவலி கிரியேட் செய்து இதற்குள் எவ்வாறு வேலைகள் நடைபெறுகின்றன என்று பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் கலெக்ஷன் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஃபயர்பேஸ் உள்ளே இவர்கள் டாக்குமெண்ட்ஸாக டேட்டாக்களை எவ்வாறு ஸ்டோர் செய்கின்றார்கள் என்று தெளிவாக விளக்குகின்றேன். ஃபயர்ஸ்டோரில் டேட்டா ஸ்டோர் ஆகும்போது முக்கிய பகுதிகள் 2 இருக்கின்றன. இங்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய டாபிக்ஸ் 2 இருக்கின்றன. நான் இவற்றை சற்று கீழே எழுதுகின்றேன். ஒன்று கலெக்ஷன்ஸ் ஆகும். அடுத்து கலெக்ஷன்ஸ் உள்ளே டாக்குமெண்ட்ஸ் என்று இருக்கின்றது. கலெக்ஷன்ஸ் என்றால் என்ன, டாக்குமெண்ட்ஸ் என்றால் என்ன என்று எக்ஸாம்பிள் ஒன்றை எடுத்து பார்ப்போம். நமக்கு யூசர்ஸ் 3 பேரின் விவரங்களை ஸ்டோர் செய்ய வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். இது A என்ற யூசர், இது B என்ற யூசர், இது C என்ற யூசர். நாங்கள் இப்பொழுது யூசர்ஸ் என்று கலெக்ஷன் ஒன்று இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
நாங்கள் அவ்வாறே கலெக்ஷன் என்பதை அறிந்து கொள்கின்றோம். எமக்கு இப்பொழுது டாஸ்க் லிஸ்ட் ஒன்றை ஸ்டோர் செய்ய வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். நாங்கள் ஆரம்பத்தில் டாஸ்க் கலெக்ஷன் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் டாஸ்க்ஸ் என்று கலெக்ஷன் ஒன்றை தயாரித்தோம் என்று நினைத்து பாருங்கள். அடுத்ததாக நாங்கள் யூசர்ஸ் தயாரித்தது போன்று தயாரித்த டாஸ்க் கலெக்ஷன் உள்ளே பல்வேறு டாஸ்க் டாக்குமெண்ட் இருக்கலாம். நாங்கள் இவ்வாறு தயாரிக்கும் யூசர் கலெக்ஷனில் A என்ற யூசர், B என்ற யூசர், C என்ற யூசர் இருக்கலாம். அப்பொழுது இது யூசரின் விவரங்கள் இருக்கின்ற யூசர் டாக்குமெண்ட்ஸ் ஆகும். அதே போன்று டாஸ்க் கலெக்ஷன் உள்ளே கொடுக்கும் ஒவ்வொரு டாஸ்கினையும் டாக்குமெண்ட்ஸாக ஸ்டோர் செய்ய முடியும். அதாவது டாக்குமெண்ட் ஒன்று என்று எடுத்தால் டாக்குமெண்ட்டிற்கு ஐடி ஒன்று இருக்கும். எமக்கு ஃபயர்பேஸில் இருந்து டாக்குமெண்ட் ஐடி ஒன்று ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் செய்து தருகிறார்கள். ஆனால் எமக்கு தேவை என்றால் மேனுவலி கிரியேட் செய்து கொள்ளவும் முடியும். இவ்வாறு கலெக்ஷன்ஸிற்கு பிறகு டாக்குமெண்ட்ஸ் இருக்கின்றது. உங்களுக்கு கலெக்ஷன் ஒன்றிற்குள் பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம் என்று தெளிவாக வேண்டும். நாங்கள் மீண்டும் இதனை கிரியேட் செய்வோம். நாங்கள் இப்பொழுது யூசர்ஸ் கலெக்ஷன் ஒன்றை தயாரித்து இருக்கின்றோம் என்று நினைத்து பாருங்கள். இது எம்முடைய யூசர்ஸ் கலெக்ஷன் ஆகும். உங்களுக்கு யூசர்ஸ் கலெக்ஷனிற்குள் பல்வேறு யூசர் டாக்குமெண்ட்ஸ்களை வைத்துக் கொள்ள முடியும். A, B, C, D என்று டாக்குமெண்ட்ஸ் 4 இருக்கின்றன என்று நினைத்து பாருங்கள். அடுத்து உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் ஒன்றிற்குள் மேலும் கலெக்ஷன்ஸ் வைத்துக் கொள்ள முடியும். இது ஏதோ கலெக்ஷன் ஒன்றாகும். நாங்கள் இவ்வாறு கிரியேட் செய்யும் டாக்குமெண்ட் ஒன்றிற்குள் பல்வேறு கலெக்ஷன்ஸ் இருக்கலாம். நீங்கள் இந்த ஏயின் ஹாபீஸ்களை கலெக்ஷன் ஒன்றாக வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைத்து பாருங்கள். இவ்வாறு இந்த கலெக்ஷனிற்குள் பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு இப்பொழுது கலெக்ஷன்ஸ் ஒன்று மாத்திரமே இருக்க முடியும் என்று தெளிவாக வேண்டும். கலெக்ஷனிற்குள் பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம். டாக்குமெண்ட் ஒன்றிற்கு தொடர்புபட்ட பல்வேறு கலெக்ஷன்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு நான் கூறுவது அவ்வளவு புரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு இவற்றை செய்து கொண்டு செல்கின்ற பொழுது இதனை அறிந்து கொள்ள முடியும். எமக்கு இப்பொழுது டாஸ்க் சிலவற்றை ஸ்டோர் செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் டாஸ்க் என்று கலெக்ஷன் ஒன்றை தயாரிக்க வேண்டும். இந்த டாஸ்கினை ஸ்டோர் செய்யும் பொழுது இந்த டாஸ்கிற்குள் இந்த டாஸ்கின் நேம், டாஸ்க் அப்டேட் செய்த டைம், டாஸ்க் கிரியேட் செய்த டைம், டாஸ்க் அப்டேட் செய்ததா இல்லையா என்பது, அதே போன்று டாஸ்கின் டிஸ்கிரிப்ஷன் போன்ற டாஸ்கில் இருக்கும் ஃபீல்ட்ஸ் இந்த டாஸ்க் டாக்குமெண்ட்டிற்குள் இருக்கின்றன. இது டாஸ்க் டாக்குமெண்ட். இது டாஸ்க் ஒன்றாகும். இவ்வாறு இன்னும் டாஸ்க் இருக்கலாம். அதாவது டாஸ்க் டாக்குமெண்ட்ஸ் பல்வேறு இருக்கலாம். டாஸ்க் கலெக்ஷன் ஒன்றிற்கு தொடர்புபட்ட பல்வேறு டாஸ்க் டாக்குமெண்ட்ஸும் இருக்கலாம். நாங்கள் இவ்வாறு ஸ்ட்ரக்சரினையே இப்பொழுது இம்ப்ளிமெண்ட் செய்ய முயற்சிக்கின்றோம். நாம் இப்பொழுது யூசர்ஸ் கலெக்ஷன் ஒன்றை தயாரித்தால் இவ்வாறு கலெக்ஷன் ஒன்றை தயாரிக்க முடியும். நான் ஆரம்பத்தில் கலெக்ஷனின் ஐடியாக யூசர்ஸ் என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது யூசர்ஸ் என்ற கலெக்ஷனிற்குள் டாக்குமெண்ட்ஸினை தயாரிக்க போகின்றோம். நீங்கள் இவ்வாறு நெக்ஸ்ட் என்பதற்கு சென்ற பிறகு டாக்குமெண்ட்டினை கொடுக்கும் பொழுது ஆட்டோ ஐடி என்பதை கொடுக்கலாம். ஆட்டோ ஐடி என்பதை கொடுத்ததற்கு பிறகு ஃபயர்பேஸ் இதற்கு யூனிக் ஐடி ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று மேனேஜ் செய்யும். உங்களுக்கு நான் இங்கு ஆட்டோ ஐடி கொடுத்த பிறகு இது யூனிக் ஐடி ஒன்றை ஆட் செய்கின்றது என்று தெரியும். நாங்கள் இப்பொழுது இங்கு டாக்குமெண்ட்டில் இருக்கும் ஃபீல்ட்ஸ்களை தயாரிக்க வேண்டும். இங்கு எமக்கு யூசரின் நேம், யூசரின் ஏஜ் என்று டாக்குமெண்ட்டிற்கு தொடர்புபட்ட ஃபீல்ட்ஸ்களை தயாரித்து செல்ல முடியும். நாங்கள் நேம் என்று கொடுத்தால் நேம் ஸ்ட்ரிங் ஒன்றாகும். உங்களுக்கு சமின் என்று வேல்யூ கொடுக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள். அடுத்ததாக உங்களுக்கு இன்னும் ஃபீல்ட் தேவையானால் ஆட் செய்ய முடியும். நாங்கள் ஏஜ் என்று ஆட் செய்வோம். நீங்கள் ஏஜினை நம்பராக பயன்படுத்த முடியும். அடுத்து நீங்கள் ஏஜ் கொடுக்கலாம். பிறகு மேலும் ஃபீல்ட் ஒன்றை ஆட் செய்ய முடியும்.
இது ஃபேவரட் கலர்ஸ் என்று நினைத்து பாருங்கள். ஃபேவரட் கலர்ஸ் என்பது ஸ்ட்ரிங் இல்லை. நீங்கள் இதனை அரேயாக தயாரிக்கலாம். இவ்வாறு ஃபேவரட் கலரின் ஆரம்ப ரெட், இரண்டாவது ப்ளூ என்று கொடுக்க முடியும். பிறகு நாங்கள் கிரீன் என்று இன்னும் ஒன்றை ஆட் செய்வோம். அடுத்து நீங்கள் மேலும் ஃபீல்ட் ஒன்றை ஆட் செய்யலாம். இஸ் அட்மின் என்று ஃபீல்ட் ஒன்று இருக்கின்றது என்று நினைத்து பாருங்கள். இது ட்ரூ ஓ ஃபால்ஸ். அதனால் நீங்கள் இதனை பூலியனாக குறிக்கலாம். நீங்கள் இங்கு ஃபால்ஸ் என்று கொடுக்க முடியும். நீங்கள் இதனை சேவ் செய்த பிறகு இது கிரியேட் ஆகும் முறையினை பார்க்கலாம். உங்களுக்கு யூசர்ஸ் என்று கலெக்ஷன் ஒன்று உருவானது தெரியும். உங்களுக்கு யூசர்ஸ் என்ற கலெக்ஷனிற்குள் டாக்குமெண்ட் ஒன்று உருவானது தெரியும். நாங்கள் ஆட் செய்த ஃபீல்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆகும். நீங்கள் உங்களுக்கு இப்பொழுது இவ்வாறு மேலும் யூசர் ஒருவரை ஆட் செய்ய வேண்டும் என்றால் புதிதாக கலெக்ஷன் கிரியேட் செய்ய வேண்டியது இல்லை. நீங்கள் புதிதாக டாக்குமெண்ட் ஒன்றையே கிரியேட் செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது இவை எவ்வாறு வேலை செய்கின்றன என்று தெளிவாக வேண்டும். எமக்கு இப்பொழுது இவ்வாறு மேனுவலி கிரியேட் செய்ய தேவையில்லை. நாங்கள் இப்பொழுது ஃபயர்பேஸ் அப்ளிகேஷன் பக்கத்திலிருந்தே இவற்றை மேனேஜ் செய்ய வேண்டும். நாங்கள் ஃபயர்பேஸ் கோர் என்ற லைப்ரரியினை இன்ஸ்டால் செய்தோம். நாங்கள் இப்பொழுது ஃபயர்பேஸ் டேட்டாபேஸ் இல்லை என்றால் ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸுடன் வேலை செய்ய கிளவுட் ஃபயர்ஸ்டோர் என்ற பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். நீங்கள் இங்கிருந்து காப்பி செய்து ப்ரொஜெக்டின் pubspec.yaml வந்து இதனை ஆட் செய்யலாம். நான் இப்பொழுது கிளவுட் ஃபயர்ஸ்டோர் என்பதையும் ஆட் செய்தேன். நிச்சயம் pubgetனையும் ரன் செய்யுங்கள். நான் இப்பொழுது pubspec.yaml கிளவுட் ஃபயர்ஸ்டோர் பேக்கேஜினை கொடுத்திருக்கின்றேன். அப்பொழுது எம்மால் டேட்டாபேஸுடன் வேலை செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது டாஸ்க் டாக்குமெண்ட் ஒன்றையே தயாரிக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு எமக்கு விருப்பமானவாறு டாஸ்க் ஆட் செய்ய முடியாது என்று தெளிவாகி இருக்கும். அதாவது டாஸ்க் ஆப்ஜெக்ட் இல்லை என்றால் நாங்கள் டாஸ்க் டாக்குமெண்ட் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று டிஃபைன் செய்து வைத்திருக்க வேண்டும். ஒருவருக்கு டாஸ்கிற்கு நேம் இருக்கலாம் என்று கூற முடியும் என்று நினைத்து பாருங்கள். அதே போன்று மற்றும் ஒருவருக்கு டாஸ்கிற்கு நேம் இல்லை என்று கூற முடியும். அவ்வாறு லூஸ்லி டைப் செய்ய முடியாது. நாங்கள் டாஸ்க் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தனியாக டிஃபைன் செய்ய வேண்டும். அதற்காகவே நாங்கள் மாடல்ஸை தயாரிக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது மாடல் ஒன்றை தயாரிப்போம். நாங்கள் மாடல்ஸ் என்ற ஃபோல்டருக்குள் டாஸ்க் மாடலினை தயாரிப்போம். எம்முடைய மாடல்ஸ் என்பதற்குள் வந்து டாஸ்க் மாடல் என்று புதிய ஃபைல் ஒன்றை தயாரிப்போம். நாங்கள் இப்பொழுது இதற்குள் டாஸ்க் மாடல் தயாரிப்போம். நான் டாஸ்க் என்று கிளாஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது டாஸ்கில் இருக்கும் விடயங்களை டிஃபைன் செய்து செல்வோம். நிச்சயம் டாஸ்கிற்கு ஸ்ட்ரிங் ஐடி ஒன்று இருக்க வேண்டும். பிறகு டாஸ்கிற்கு ஸ்ட்ரிங் நேம் ஒன்று இருக்க வேண்டும். அடுத்து கிரியேட்டட் அட் என்று ஃபீல்ட், அதாவது டாஸ்க் எப்பொழுது கிரியேட் ஆனது என்று இருக்கின்றது. அதற்கு டேட் டைம் சிறந்ததாகும். நாங்கள் கிரியேட்டட் அட் என்று கொடுப்போம். அடுத்து டாஸ்க் அப்டேட் செய்தால் அப்டேட் செய்த டைமினை பார்க்க வேண்டும். நீங்கள் அப்டேட்டட் அட் என்று டேட்டா டைம் கொடுக்க முடியும். அடுத்து நான் இது அப்டேட் ஆனதா இல்லையா என்று பார்க்க இஸ் அப்டேட்டட் என்று பூலியன் ஒன்றை கொடுக்கின்றேன். இவையே தேவையான ஃபீல்ட்ஸாக இருக்கின்றன. நான் இதை மிகவும் கம்ப்ளெக்ஸ் ஆக்கவில்லை. நாங்கள் ஆரம்பத்தில் இங்கு கன்ஸ்ட்ரக்டரினை இனிஷியலைஸ் செய்வோம். நான் இப்பொழுது டாஸ்க் கன்ஸ்ட்ரக்டரினையே தயாரிக்கின்றேன். நான் இவ்வாறு இந்த ஃபீல்ட்ஸ்களை எடுக்கின்றேன். எமக்கு தேவையான நேம் கிரியேட்டட் அட், அப்டேட்டட் அட், இஸ் அப்டேட்டடை கொடுப்போம். இங்கு ஐடி தேவையாகும். நான் இப்பொழுது கன்ஸ்ட்ரக்டரினையும் தயாரித்தேன். நாங்கள் இப்பொழுது ஃபேக்டரி மெத்தட்ஸ் 2 தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது இவை தெளிவாக வேண்டும்.
ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது பல்வேறு நாட்களாக இவற்றை பற்றி கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனக்கு இப்பொழுது to JSON and from JSON மெத்தட்ஸ் இரண்டும் தேவையாகும். இவற்றை தயாரிக்க பிளக்இன் ஒன்று இருக்கின்றது. நீங்கள் கூறிய அந்த விடயங்களை முன்பே சிறிது சிறிதாக கூறினேன். நாங்கள் இப்பொழுது ஃபேக்டரி மெத்தட் ஒன்றை தயாரிப்போம். எமக்கு ரிட்டர்ன் ஆகும் ஃபயர்பேஸினை டாக்குமெண்ட்டினை டாட் ஆப்ஜெக்டாக மாற்றும் மெத்தட் ஒன்றை தயாரிப்போம். உங்களுக்கு ஃபேக்டரி மெத்தட் ஒன்றை தயாரிக்க முடியும். இங்கு டாஸ்க் ஒன்று ரிட்டர்ன் ஆகும். இதற்கு ஃப்ரம் ஜேசன் என்று பெயர் கொடுப்போம். உங்களுக்கு இங்கு நிச்சயம் மேப் ஒன்று ரிட்டர்ன் ஆக வேண்டும். நான் டைனமிக் மேப் ஒன்றை தயாரிக்கின்றேன். இதனை ஜேசன் என்று கொடுப்போம். ஆனால் ஜேசன் இல்லாமல் டாக்குமெண்ட் என்று கொடுப்போம். ஏனென்றால் எனக்கு ஃபயர்பேஸிலிருந்து ஃபயர்பேஸ் டாக்குமெண்ட் ஒன்று ரிட்டர்ன் வரும். அதே போன்று ஸ்ட்ரிங் ஐடியினையும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இந்த விடயங்கள் வந்த பிறகு தயாரித்த டாஸ்க் ஒன்றை ரிட்டர்ன் செய்யலாம். ஐடி அதே ஐடி ஆகும். அடுத்து நீங்கள் நேமிற்கு நேமினை எடுத்துக்கொள்ளலாம். நான் இதனை நேம் என்ற கீயில் ஸ்டோர் செய்கின்றேன். டாக்குமெண்டில் கிரியேட்டட் அட் என்ற ஃபீல்ட் ஒன்று இருக்கின்றது. நான் இதிலிருந்தே இதனை ஸ்டோர் செய்கின்றேன். நாங்கள் இதனை கேஸ்ட் செய்யலாம். ஏனென்றால் எமக்கு ஃபயர்ஸ்டோரில் டைம் ஸ்டாம்ப் எடுக்க முடியும். இவ்வாறு கிரியேட்டட் அட் ஆஸ் டைம் ஸ்டாம்ப் என்று கொடுத்தால் ஃபயர்ஸ்டோரிலிருந்து டைம் ஸ்டாம்பினை எடுக்க முடியும். நீங்கள் டைம் ஸ்டாம்ப் என்பது ஃபயர்ஸ்டோரிலிருந்து ஸ்டோர் ஆகின்றதை பார்க்கலாம். அதன் பிறகு நான் இதனை டேட் டைமாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். p dated at என்பதையும் இதே போன்று எடுத்துக்கொள்ளலாம். நான் இதனை இங்கிருந்து காப்பி செய்து கொள்கின்றேன். அடுத்து is updated என்பதை பூலியனாக எடுத்துக்கொள்ளலாம். நான் இங்கு வரும் வேல்யூவினை is updated என்று கொடுப்பேன். நான் இப்பொழுது மெத்தட் ஒன்றை தயாரித்தேன். இந்த மெத்தடில் கமெண்ட் ஒன்றையும் இணைத்துக் கொள்வோம். ஃபயர்பேஸ் டாக்குமெண்ட்டினை டாட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்வது இந்த மெத்தடின் வேலையாகும். எமக்கு ஃபயர்பேஸ் டாக்குமெண்ட் ஒன்றும் கிடைக்கும். நாங்கள் இப்பொழுது மறுபக்கத்தையும் செய்ய வேண்டும். அதாவது எம்மிடம் இருக்கும் டாட் ஆப்ஜெக்டினை ஃபயர்ஸ்டோரில் ஸ்டோர் செய்யும் பொழுது அதனை ஃபயர்பேஸ் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் செய்து ஸ்டோர் செய்ய வேண்டும். பொதுவாக ஜேசன் சீரியலைஸ் டீசீரியலைஸ் என்பதை இங்கும் நடைபெறும். கன்வெர்ட் த டாஸ்க் மாடல் டு அ ஃபயர்பேஸ் டாக்குமெண்ட் என்ற கமெண்ட் ஒன்றை கொடுப்போம். உங்களுக்கு இப்பொழுது டாக்குமெண்ட்டாக மேப் ஒன்றையே ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்று தெரியும். ஜேசன் ஆப்ஜெக்ட் அதுவே இங்கு ரிட்டர்ன் ஆக வேண்டும். எனக்கு ஸ்ட்ரிங் டைனமிக் மேப் ஒன்றையே ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இதனை to JSON என்று பெயரிடுவோம். இங்கிருந்து வரும் டேட்டாவினை JSON மேப்பாக ரிட்டர்ன் செய்யலாம். ஆரம்பத்தில் நேம் தயாரிக்க வேண்டும். நேமிற்கு நேம் என்ற ஃபீல்டினை நேம் கீயில் ஸ்டோர் செய்கின்றேன். அதன் பிறகு இந்த விடயங்களை காப்பி செய்து கொள்வோம். கிரியேட்டட் கீயில் கிரியேட்டட் அட் ஃபீல்டினை ஸ்டோர் செய்கின்றேன். அடுத்து அப்டேட்டட் அட் கீயில் அப்டேட்டடினை ஸ்டோர் செய்கின்றேன். அதற்கு அடுத்து இஸ் அப்டேட்டட் கீயில் இஸ் அப்டேட்டடினை ஸ்டோர் செய்கின்றேன். இவையே தேவையாகும். ஏனென்றால் ஸ்டோர் செய்யும் பொழுது தனியாக இதனை ஐடியினை பாஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஃபயர்பேஸ் பக்கத்தில் ஐடி உருவாகின்றது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எமக்கு தேவை என்றால் மேனுவலி ஐடியினை ஸ்டோர் செய்யலாம். ஆனால் இந்த அப்ளிகேஷனினை தயாரிக்கும் பொழுது அவ்வாறு தேவையில்லை. நாங்கள் எவ்வாறு எமக்கு தேவையானவாறு மாடல் தயாரிப்பது என்று இது மிகவும் கடினமான விடயமில்லை. இந்த செக்ஷனில் ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸினை ஆக்டிவேட் செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். நாம் ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸினை ஆக்டிவேட் செய்திருக்கின்றோம் என்பதை ஃபயர்ஸ்டோருக்கு சென்ற பிறகு ரூல்ஸ் தயாரிக்கலாம். ரூல்ஸ் செக்ஷனிற்கு வந்த பிறகு இந்த டேட்டாபேஸிற்கு யார் ஆக்சஸ் செய்யலாம், ஆக்சஸ் செய்பவர்கள் எடிட் செய்யலாமா, ரீட் மாத்திரமா,
ரைட் செய்யலாமா என்று எதுவும் ரூல்ஸாக டிஃபைன் செய்யலாம். நாங்கள் ரூல்ஸினை கம்ப்ளெக்ஸாக டிஃபைன் செய்யலாம். இப்பொழுது டிஃபால்ட்டாக வரும் ரூல்ஸ் இருக்கின்றது. ஃபயர்ஸ்டோர் டேட்டா பேஸில் வேலை செய்ய டெஸ்ட் மோடில் வைத்தால் 1 மாத காலம் இருக்கும். நீங்கள் இதனை எக்ஸ்டெண்ட் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. 1 மாதம் இல்லை, 2 மாதம் தேவை என்றால் 9 என்று மாற்றி பப்ளிஷ் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பொழுது புதிதாக ரூல்ஸ் அப்டேட் ஆகி இருக்கின்றது. நீங்கள் இதனை ரீஸ்டார்ட் செய்தால் பார்ப்பீர்கள் ரூல் பப்ளிஷ் ஆனதை பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷன் ஒன்றை பப்ளிஷ் செய்யும் பொழுது ரூல்ஸ் பற்றி நிச்சயம் கவனிக்க வேண்டும். நீங்கள் எனது ரூல்ஸ் இப்பொழுது அப்டேட் ஆகி இருக்கின்றதை பார்க்கலாம். அப்டேட் ஹிஸ்டரியினை பார்க்கலாம். எங்கு மாற்றம் செய்தோம் என்று கம்பேர் செய்ய முடியும். மாற்றம் செய்த இடத்தையும் பார்க்கலாம். நான் ரூல்ஸ் பற்றி தனியாக கற்பிக்கின்றேன். இப்பொழுது இவை அனைத்தனையும் கூறுவதால் அர்த்தமில்லை. உங்களுக்கு அப்பொழுது இது கம்ப்ளெக்ஸ் ஆகிவிடும். நாங்கள் இந்த செக்ஷனில் கிளவுட் ஃபயர்ஸ்டோரினை எவ்வாறு இனிஷியலைஸ் செய்வது, பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்வது எவ்வாறு, கலெக்ஷன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்றால் என்ன என்று சிறிய ஐடியா ஒன்றை கொடுத்தேன். நான் இப்பொழுது உங்களுக்கு இவற்றினை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கலெக்ஷன் ஒன்றை மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம். நான் முன்னர் கூறியது போன்று டாக்குமெண்ட்டிற்குள் கலெக்ஷன்ஸ் தயாரிக்க முடியும். எடுத்துக்காட்டாக ஃபேவரட் கலர்ஸ் என்ற கலெக்ஷனில் கலரிற்குள் தனியான ஃபீல்ட்ஸ் வேண்டுமென்றால் கலர் ஒன்றை தனியான கலெக்ஷனாக தயாரிக்கலாம். அப்பொழுது யூசரின் யூசர் ஐடியிற்குள் அந்த கலர் டாக்குமெண்ட் உருவாகும். அந்த கலர் கலெக்ஷனுள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வைக்க முடியும். நாங்கள் அடுத்து வரும் கலெக்ஷன்ஸ் இருக்கின்ற அப்ளிகேஷன்களில் இதை தொடர்ந்து செய்வோம். அங்கெல்லாம் அவற்றை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். நான் இந்த செக்ஷனில் ஃபயர்ஸ்டோர் டேட்டா பேஸினை எவ்வாறு கன்ஃபிகர் செய்வது, பேக்கேஜ் இன்ஸ்டால் செய்வது எவ்வாறு, கலெக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்றால் என்ன என்று சிறிய ஐடியா கொடுக்க வேண்டும். அதன் பிறகு எமது டாஸ்க் ஆப்ஜெக்டினை டிஃபைன் செய்தோம். இது மிகவும் சிறந்ததாகும். எமக்கு தேவையானவாறு டேட்டா பாஸ் செய்யலாம். அதன் பிறகு நான் ஃப்ரம் ஜேசன் என்ற ஃபேக்டரி மெத்தட் ஒன்றை தயாரித்தேன். இங்கு ஃபயர்பேஸ் டாக்குமெண்ட்டினை டாட் டாஸ்க் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்கின்றோம். நீங்கள் நான் டாஸ்க் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன் என்பதை பார்க்கலாம். அதாவது டாஸ்க் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்கின்றேன். நான் இங்கு எம்மிடம் இருக்கின்ற டாட் ஆப்ஜெக்டினை எவ்வாறு ஃபயர்பேஸ் டாக்குமெண்ட்டாக அல்லது ஜேசன் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்வது என்று மெத்தட் ஒன்றை தயாரித்தேன். நீங்கள் இந்த ஃபயர்பேஸ் டாக்குமெண்ட்டினையும் பார்க்கலாம். முழுமையாக ஜேசன் ஆப்ஜெக்ட் இருக்கின்றது. நீங்கள் ஸ்ட்ரிங் டைனமிக் மேப் இருக்கின்றதையும் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங் டு பூலியன், ஸ்ட்ரிங் டு அரே, ஸ்ட்ரிங் டு நம்பர் என்று ஸ்ட்ரிங் டைனமிக் மேப் ரிட்டர்ன் ஆகின்றது. இந்த யூசர் கலெக்ஷனினை டெஸ்டிற்காக தயாரித்தேன். இந்த கலெக்ஷனினை டீட் செய்யவும் முடியும். அப்போது கலெக்ஷன் பெயரை டைப் செய்ய வேண்டும். அவ்வாறு ட்ராப் செய்யவும் டிலீட் செய்யவும் முடியும். இப்பொழுது ஃபயர்பேஸ் சர்வீசஸுடன் வேலை செய்வது எவ்வாறு என்று சிறிய ஐடியா ஒன்று இருக்க வேண்டும். ஃபயர்பேஸில் கிளவுட் ஃபயர்ஸ்டோர் என்று சொல்வது மிகவும் கடினமான விடயம் இல்லை. இதற்குள் கலெக்ஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கின்றது. கலெக்ஷனிற்கு அதிகமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம். டாக்குமெண்ட் ஒன்றிற்கு அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கலாம். இவ்வாறு ட்ரீ ஒன்றாக பில்ட் ஆகுமாறு இந்த கிளவுட் ஃபயர்ஸ்டோரின் உள்ளே நடைபெறுகின்றன. இதனை பற்றி நிறைய விடயங்கள் கற்பிக்க இருக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இன்ட்ரடக்ஷன் ஒன்றை மாத்திரமே பார்த்தோம். அடுத்த பாட்டில் ஃப்ளட்டர் அப்ளிகேஷனில் கிரியேட் செய்த டேட்டா ஒன்றை எவ்வாறு ஃபயர்ஸ்டோரில் சேவ் செய்வது என்று பார்ப்போம்.